தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரளாவில் உறுப்பு மாற்று கடத்தல் கும்பலைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி மது ஜெயக்குமாரை தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு மே 18ஆம் தேதி கொச்சி விமான நிலையத்தில் சோதனையின் போது சந்தேகத்துக்குரிய இளைஞர் ஒருவர் பிடிபட்டார். அவரை விசாரித்த அதிகாரிகள் அவர் உடல் உறுப்பு கடத்தல் நெட்வொர்க்கில் தொடர்புடையவர் என சந்தேகித்து எர்ணாகுளம் ஊரக போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டது. இதுகுறித்து என்ஐஏ விசாரணையில் மிக ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை குறிவைத்து பணம் தருவதாக ஏமாற்றி அவர்களை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஈரான் நாட்டிற்கு கடத்திச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே சட்டப்பூர்வ தானம் என கூறி அவர்களது உடல் உறுப்புகளை திருடி லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு தேவை உள்ளவர்களுக்கு மாற்றி பொருத்தும் மோசடி நடைபெற்றது. இந்த மோசடி சங்கிலியில் முக்கிய பங்கு வகித்து மது ஜெயக்குமார் இம்மாதம் 8ஆம் தேதி ஈரானில் இருந்து திரும்பிய போது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்திய நீதிபதி வரும் 19ஆம் தேதி வரை என்ஐஏ காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். தற்போது கொச்சி என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் முன்பே மது, சபீத், சஜித், சியாம், பெல்லகோண்டா, ராம் பிரசாத் ஆகியோருக்கு எதிராக என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.